ஹரியானா வாக்காளர் பட்டியலில் தமது புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடியான முறையில் வாக்களிக்கப்பட்டிருக்கும் நிகழ்வை சம்பந்தப்பட்ட பிரேசில் மாடல் லாரிசா எள்ளி நகையாடியுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டு ஹரியானாவில் நடைபெற்ற தேர்தலில் அரங்கேறிய மோசடி குறித்து ஹைட்ரஜன் குண்டு என்ற பெயரில் ராகுல் காந்தி புதிய ஆதாரங்களை வெளியிட்டார். அதில் பிரேசில் மாடல் அழகியான லாரிசா என்பவரின் புகைப்படத்தை பயன்படுத்தி ஸ்வீட்டி, சீமா, சரஸ்வதி உள்ளிட்ட பெயர்களில் 22 முறை வாக்களிக்கப்பட்டிருப்பதை ஆதாரத்துடன் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த செய்தி பிரேசில் மாடல் லாரிசாவை எட்டியதைத் தொடர்ந்து இது என்ன கிறுக்குத்தனம் என்று அவர் எள்ளி நகையாடி உள்ளார். அந்த புகைப்படம் தம்முடைய 18 அல்லது 20 வயதில் எடுக்கப்பட்ட புகைப்படம் என்று கூறிய லாரிசா, நாம் என்ன மாதிரியான உலகத்தில் வாழ்கிறோம் என்று தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். Gente, contar pra vocês uma fofoca, vocês vão rir demais. Não, vou contar fofoca. Gente, estão usando uma foto minha, antiga. A foto é velha, tá? Ó, tava novinha na foto, devia ter uns 20 anos, 18 anos. Estão usando a foto minha pra fazer, eu não sei se é uma eleição, alguma coisa de que tem que votar. E na Índia, estão me colocando como indiana pra dar golpe nos outros, gente. Olha que loucura. சில செய்தியாளர்கள் தம்மை இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறியதாக பிரேசில் மாடல் லாரிசா தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, பிரேசில் மாடலான லாரிசா என்பவரை இந்திய பெண் போன்று காட்டப்பட்டிருப்பதை அம்பலப்படுத்தியிருந்தார். லாரிசாவின் பெயரை ராகுல் காந்தி கூறியதும் அவர் சமூக வலைதளத்தில் பலரால் தேடப்பட்ட நபரானார். மறுபுறத்தில் தேர்தலின் வெளிப்படைத்தன்மை குறித்து மீண்டும் நாடு முழுவதும் விவாதங்கள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.